ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசிக்குது. அதனால் மதியம் வந்து கிளம்ப வேண்டியது. கொஞ்சம் லேட்டாகவே கிளம்பினாலும் மதியம் சாப்பிட முடியல. மணி 4 ஆகுது. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வந்தீங்கனாலும் கருமத்தம்பட்டி பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு இடம் இருக்குது சாப்பிட்ற இடம். என்னன்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்து வறுவல். தோட்டத்து விருந்து, தோட்டத்து வறுவல். எஸ், தோட்டத்து வறுவல். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. நான் இந்த தோட்டத்து விருந்துக்கு நான் போகிறது கிட்டத்தட்ட இதோட 3-4வது டைம்னு நினைக்கிறேன். ஸோ ரியலி டேஸ்ட், குட் டேஸ்ட். பட் ரேட் வைஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஸோ இருந்தாலும் கொடுக்குற காசுக்கான ஒருத்தான ஒரு ஃபுட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க உங்களுக்கு சாப்பிடும்போது காமிக்கிறேன். வச்சு சொல்லி காசு மாலை அப்படின்ற மாதிரி. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. தோட்டத்து வறுவல் நீங்க கூகுள் மேப்ல போட்டாலும் வரும், இல்லாட்டி நீங்க கேபிஆர் காலேஜ் பக்கத்துல நீங்க போட்டினாலும் வரும். ஸோ அங்கதான் நம்ம போறோம் அண்ட் கட் பண்றோம், அங்க பாக்குறோம். ஓகே, எஸ். ஃபைனலி தோட்டத்து வறுவலுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் டு விஜய் சாத்து, கொஞ்சம் கேமராவே சாத்து. அண்ட் வந்து இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். எல்லாம் காலி ஆயிடுச்சு. 4 மணிக்கு உங்களுக்கு சோறு ஆக்கி போடுறதுக்கு நாங்கள் என்ன மடமாக வச்சு நடத்தணும்னு சொல்லி அவங்க திட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, எப்போ வந்தாலும் சாப்பாடு இருக்கும். ஸோ மீடியா ஜங்ஷன் நேயர்களுக்காக அருண் என்டர்டெய்னர் சொல்லி தொலைவும் பேரா மேட்டுப்பாளத்துலேருந்து கொடைக்கானல் போகிற வழியில். ஸோ நல்ல ஃபுட் எங்கே சாப்பிடலாம்னு நினைக்கும் போது கோவை தோட்டத்து வறுவலுக்கு வந்திருக்கும். இந்த வழியா எவனாவது போவானா? அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு போயிட்டு போ. சூப்பர் தான். அண்ணன் கிராஸ் ஆகிற கேமரா தெரிய மாட்டுறாரு. ஸோ லைவா வந்து 24 hours சமைச்சிட்டே இருப்பாங்க. என்ன இருந்தாலும் சூட தான் கொண்டாந்து தருவாங்க. நம்ம ஆர்டர் பண்றதும் நாங்கள் வந்து வெட்டி ஃப்ரெஷ்ஷாக அப்பயே சமைச்சு கொடுப்பாங்க. நம்ம அது வரைக்கும் வெளியே விளையாடுற மாதிரி நிறைய பார்க் இருக்கு. இருக்கு ஃபேமிலினா நீங்க வந்து ஃபேமிலியாக உட்கார்ற மாதிரியும் தனித்தனியாக இருக்கும். ஸோ அந்த பக்கம் வந்து ஜென்ரலாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. 13ஆம் நம்பர் வீடு, பேய் படம் மாதிரியே. ஸோ அதை பார்க்க போகிறோம். எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாது. இவர் தான் நம்ம கூட வந்திருக்கிறது. 1001 படத்துல. ஸோ அவங்களெல்லாம் கூட்டு போற கொடுத்துருவாங்களே அந்த மாதிரி. டிஸ்கம். ஆமா, ரீமாசன் எப்படி இருக்கும்? ரீமாசன் தெரியாதா? ஓகே. சுருதிகாசன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? அவங்கள தெரியலையா? ஓகே. வரலையா அவங்க இங்க? ஓகே. ஆமா, இப்படி ப்ரோ. ஐயோ, கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான் ஐயா. ஸோ மக்களை முன்னே சொன்ன மாதிரி கோவை தோட்டத்து வறுவல். ஸோ அதோடைய மெனு எல்லாம் நான் பார்த்தேன், பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நாட்டுக்கோழி சிந்தாமணி. ஏன்னா பொண்ணு பார்க்க வரும்போது காஃபி எடுத்து வந்திருக்காங்க. அது சிந்தாமலே வந்தனால அவங்க பேர் சிந்தாமணி அப்படின்னு வச்சிருக்காங்க. குழந்தைக்கு அந்த காமெடி பிடிக்கலன்னு நினைக்கல. சிந்தாமணி சிந்தாமணி கட் பண்ணிக்கலன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து கொண்டாங்க வாங்க. ஆஹா தலைவா, யூடியூபே தான். ஆமா, சைக்கிள் யூடியூப்ல கூட பார்க்கலாம். மீடியா ஜங்ஷன் அருண் என்டர்டெய்னர் ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபாலோவர் சேர்த்துறதுக்கு நான் படுற பாடு. ஸோ இதெல்லாமே இருக்கு. அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நாட்டுக்கோழி சிந்தாமணி, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம். பள்ளிப்பாளையம்னா நம்ம ஈரோடு சைடு இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பள்ளிப்பாளையம்னா. அந்த தேங்காய்லாம் போட்டு தேங்காய் சமைச்சு வரமிளகாலாம் போட்டு இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் பிடிக்க சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஆசாரி வறுவல். ஆசாரி வறுவல்ல ஐஎம் சாரின்னு சொல்லிட்டேன், ஏன்னா வயிற்றுல இடம் இருக்குமான்னு தெரியல. நாட்டுக்கோழி ஆசாரி வறுவல் மேபி வயிற்றுல இடம் இருந்துச்சுன்னா அதையும் வாங்கி நம்ம ட்ரை பண்ண போறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி காட்டு வறுவல். நான் ஒரு டைம் அன்னைக்கு ட்ரை பண்ணேன், காரசாரமா இருந்துச்சு. அப்படியே யாராவது ரொம்ப காரம் ரொம்ப லவ் பண்றவங்க, ரொம்ப காரம் கோரமா வேணும்னா ஸோ நீங்க வந்து காரசாரமா சாப்பிட்றதுக்கு நீங்க கண்டிப்பா காட்டு வறுவல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பெப்பர் வறுவல். ஸோ பெப்பர் மோஸ்ட்லி யாருக்கு பிடிக்குதோ அவங்க வந்து பெப்பர் வறுவல் நீங்க கம்பல்சரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஐ டோன்ட் லைக் இட் பெப்பர் வறுவல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாட்டுக்கோழி பச்சை மிளகாய் வறுவல். அக்கா, நாட்டுக்கோழி பச்சை மிளகாய் வறுவல், பச்சை மிளகாய் போட்டு காரசாரமா வறுத்து கொடுப்பேன் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேவரட் அரிசி பருப்பு சாதம். அதாவது நம்ம பசங்களை சொன்னோம்னா கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. நம்ம கோயம்புத்தூரோட பெரிய சிக்னேச்சர் அரிசி பருப்பு சாதம். இரவு மட்டும், நைட்டு மட்டும் நீங்க வந்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பால் கிடைக்கும். ஸோ அது வந்து எனி டைமும் கிடைக்கும். தேங்காய் பால் கொண்டு வந்து வைப்பாங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும் தேங்காய் பால். அப்புறம் வந்து எருமை தயிர்னு சொல்லுவாங்க, அது இருக்கு. நார்மலாகவும் இருக்கு. அந்த எருமை தயிரை வறுத்த தயிராகவும் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இவங்க ஒரு சாப்பாடு அப்படிங்கிறது நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுல வந்து நாட்டுக்கோழி குழம்பு, பச்சை ரசம், நார்மல் ரசம் கொடுப்பாங்க.
ஸோ அது போக நீங்கள் இந்த தயிர் எல்லாமே எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சாப்பாட்டில் நாட்டுக்கோழி குழம்பு, பச்சை ரசம் அண்ட் வந்து சாதா இந்த ரசம் இருக்கும், நார்மல் நம்ம வைக்கிற புளி ரசம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து பாரம்பரியப்படி நம்ம வாழை இலையில தான் நமக்கு விருந்து வைக்கிறாங்க அப்படின்றாங்க. இந்த விருந்துக்கு அப்புறம் வயிறு எரிஞ்சு எனக்கு மருந்து வைக்கிற நிலைமைக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ போக பார்ப்போம் எத்தனை மணிக்கு கொண்டு வராங்கன்னு. அவருக்கே சிரி வந்துச்சு. தைரியமா வாங்க, என்ன ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பாலா தூக்கின்னு வரீங்க, சிரிச்சுனே வராது தலைவா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் சிந்தாமணி, அதுக்கப்புறம் வந்து ரசம், அதுக்கப்புறம் 2 சூப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்புளி ரசம், அதுக்கப்புறம் வந்து நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, அதுக்கப்புறம் நார்மல் கலக்கி, அதுக்கப்புறம் குழம்பு கலக்கி சாப்பிட்ட பிறகு நம்ம வயிற்ற கலக்காம இருந்தால் சரி. அண்ட் வந்து சாப்பாடு. ஸோ படுஜோறு, சோறு படுஜோறு அப்படின்னு தான் இருக்க போகுது. அந்த தண்ணி வந்து நம்ம கேட்ட மாதிரியே இருந்தோம், அதனால ஃப்ரெஷ் வாட்டராக தான் ஃபீல் ஆகுது. நல்லா இப்படி எடுத்து அச்சோ நிறைய ஊற்றிட்டு சரி விடு, இலையை கொஞ்சம் தேய்ச்சி கழுவி விடுவோம். கழுவிட்டு நல்லா இப்படி தூக்கி போட்டுட்டு விக்ரம் படுத்து கமல் சார் பரிமாறுற மாதிரி சாப்பிட்டு வளர்ந்த புள்ள இல்லையா, அதனால விட்டு அடிக்க போறேன். ஸோ மை ஆல்வேஸ்ட் ஃபேவரட் வந்து பள்ளிப்பாளையம்ப்பா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா இடத்துக்கு போனாலும் நான் கேட்பேன். ஆனால் இது பள்ளிப்பாளத்தில் ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்டேன். அந்த ஊரில் சாப்பிட்டதை விட எல்லா இடத்துலையும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. ரெடி, ஏன்னா நம்ம கொடுக்காமலே அடிச்சிருவானோ, உனக்கு நான் வைக்கிறேன் கவலைப்படாத அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு வெளியே நமக்கு வந்து ரசிகர் பட்டாலுமே கூண்டுருச்சு. அவ்வளோவா இதெல்லாம் வந்து காரசாரமாக அடித்தாதான் நல்லா இருக்கும். ஸோ நாட்டுக்கோழி மோஸ்ட்லி எடுத்துங்க, உடம்பு நெஞ்சுக்கு பலம். அப்படியே எடுத்து செம ருசிப்பா, செம்மையா இருக்கு. அப்படியே எடுத்து அடிச்சா இப்போ இருக்க 2K கிட்ட இருக்கிறதோட அருமை தெரியாது. ஸோ இங்கே அவ்வளோ சத்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது எந்த வகைக்கும் ஒரு மெடிசனாக சாப்பிடுங்க அப்படிங்க தெரிவிச்சுக்கிறேன். கடையில் சாப்பிட சொல்ல, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வேற ஏதாவது நாட்டுக்கோழி வளர்த்துனாங்கனாலும் கடையில் கேட்டாலும் கிடைக்கும். ஒரிஜினல் நாட்டுக்கோழியோட எலும்பு கடிக்கவே முடியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நிரூபிக்க போறீங்க. இன்னொன்று பண்ணக்கோழி கிளாஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி எலும்பு கடிக்கவே முடியாது. அடிப்புமா. இதோட சேர்த்து பொரிச்சு கலக்கி ஒரு துண்டு கறி, ஒரு துண்டு தேங்காய், ஒரு மிளகா வச்சு அப்படியே ஒரு ரவுண்டு போட்டு பாப்பா இதுக்கு மேல என்ன வேணும் லைஃப்ல. கேமராமேன் பாவம், இவன் போற போக நம்ம ஒண்ணுமே மிச்சம் வைக்க மாட்டான் போல் இருக்கு. அழகு, டேஸ்ட் மச் பெட்டர். அரிசி கரெக்டான பதத்தில் வந்துருக்கு. சாப்பிட்றியா? இல்லை ஒன் டேஸ்ட் பார்த்துட்டுமா? அடுத்து வந்து சிக்கன் சிந்தாமணி. ஓகே, இதை நம்ம சாப்பிடுவோம். எவ்வளோ இருக்குப்பா. ஸோ இதோட ருசி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பள்ளிப்பாளையம் ஆல்மோஸ்ட் சூப்பர், உங்களுக்கு தெரியாது இல்லை. ரெண்டுமே பள்ளிப்பாளையம் சரி, சிந்தாமணி சிக்கனும் சரி, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சளிச்சதில்லை. நான் எவ்வளோதான் சாப்பிடாம இருந்தாலும் இழைச்சதில்லை அப்படின்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கு. நாளெல்லாம் ஓடி ஆடி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்குதான் சாப்பிடுற. நம்ம ஊரே நம்ம சாப்பிடும்போது ராஜகிரண் சாரி மாதிரி ஈரல் இருக்குப்பா. ஈரல் அடிபொலி வரும், அடிபொலி. அன்லிமிட்டட் சாப்பாடு தான், எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். உள்ள வந்தாலும் ஒன்று கேட்டா, ஒரு அன்லிமிட்டட் வாங்கி 2 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டுமான்னு. நீங்கள் ஷேரை மூலம் பண்ண நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால என்னதான் அன்லிமிட்டட்னா ஒரு ஆள் எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அந்த ஆள் தருவாங்க. நான் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 3-4 பாக்ஸ் வச்சிருவேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவங்க ஆடி போக போறாங்க, அசந்து போக போறாங்க. தண்ணி குழம்பு யூஸ் பண்ணி பார்ப்போம்
எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, தண்ணி குழம்பு நல்லா சொதம்பல ஊற்றி அடிக்கணும். அப்படியா? அப்படியே ஒரு பீஸ் சிக்கனை வச்சு தயவு செஞ்சு அளவா ஊற்றி குழம்பு சாப்பிடாதீங்க. நல்லா இப்படி பாருங்க, பிணைஞ்சு வள அடிங்க, சூப்பராக இருக்கும். நான் இப்படி சூப்பர் தான் ஃபர்ஸ்ட் குடிக்கணும். 4 மணிக்கு என்னால் முடியல. என்னால் டேஸ்ட் பார்ப்போம். Nimda, those rats tell me. சூப்பர்பா. நெக்ஸ்ட் வந்து ரசம் இருக்கு. இது வந்து நார்மலா நம்ம வீட்டில வைக்கிற தக்காளி ரசம். ஸோ இது நார்மல் ரசம். நான் ஆக்சுவலாக கடைசியில் இன்னும் 4-5 டைம் வாங்கிட்டு தான் சாப்பிட்றணும். ஸோ கேமராமேனும் சாப்பிடணுன்றதுக்கு ஒரே காரணத்துக்காக நான் சீக்கிரம் உங்களுக்கான ஃபுட் ரிவ்யூ கொடுத்துட்டு அவரே சாப்பிட வச்சிருக்கேன். குழம்பு ரசம் மோர்னு சாப்பிட போறேன். நம்ம சாப்பிட்றது கூச்சமும் பட மாட்டோம். கமெண்ட்ல சொல்லுங்க, நீ சாப்பிட்றது எங்களுக்கு கூச்சமா இருக்குடா, கொஞ்சம் பார்த்துங்க, அம்மா சாப்பிடுங்க. சூப்பருங்க. அடுத்து இன்னொரு ரசம் எடுத்தோம்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏன்னா இந்த பையன் எனக்கு ரசம் எடுத்துருவான். சுட சுட இருக்குங்க சாப்பாடு, வேற லெவல். அடுத்து பச்சை புளி ரசம் ஊற்ற போகிறோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது ஐ திங்க் கொதியே விடாமல் எல்லாத்தையும் அப்படியே ஜென்ரலாக போட்டு இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சீக்கிரம் ஜீரண சக்திக்கு உதவும் அப்படிங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது. அடிப்போமா? அடிப்பட்ட ஒரு நிமிஷம். பீஸ் எடுத்து வச்சு சின்னூண்டு இந்த நார்மல் கலக்கி நாவல் மாதிரி எடுத்து அதில் வச்சு இந்த குழம்பு கலக்கிய ஓரத்தில் எடுத்து அதில் வச்சு இந்த சிந்தாமணி பள்ளிப்பாளையம் இருக்குல்ல, பள்ளிப்பாளையம் அதை எடுத்து இப்படி வச்சு அப்படியே எல்லாத்தையும் பிடிச்சி அப்படியே வாரி எடுத்து இந்த மாதிரி ஐட்டத்தை வச்சு இந்த பக்கம் ஒரு 10 கோடி வச்சா உனக்கு எதிராக வேணும்னு கேட்டா அதெல்லாம் வேணும் போடான்னு இதே போதுங்க. தொடர்ச்சியா சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு கென்னு ஆயிரும் உடம்பு. ரைட்ல ஒரு குத்து, லெப்ட்ல ஒரு குத்து, ஆமா அப்படி இருக்கும். சரியா? எல்லாம் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு வாங்கி வாங்கி கொடுங்க. இன்னொன்னு சொல்லணும், முக்கியமான விஷயம் ஒன்லி ஃபார் மென்ஸ். ஓகே, உமன்ஸ் கேட்காதீங்க. நாட்டுக்கோழி சேவல் இருக்கு இல்லையா, சேவலை வந்து நீங்க வந்து லைவா இங்க வந்து எடுத்து அறுத்து கொடுத்துட்டீங்கன்னா சேவலுடைய 2 பால் இருக்கும். அது வந்து நீங்க பச்சையா சாப்பிட்டீங்கன்னா நல்லது. அவ்வளவுதான், நல்லது. ஓகே, புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதனால சேவலுடைய இது வந்து கொடுப்பாங்க, அதை வந்து அப்படியே முழுங்கிட்டுக்குங்க, மென்றாதீங்க. முழுங்கிட்டீங்கன்னா அது உள்ள போய் கரெக்டாக அதே உடஞ்சி செட்டில் ஆகிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் ஒரு வித ப்ரோட்டீன் இருக்கு, பயங்கரமான ப்ரோட்டீன் இருக்கு. குழம்பாயிட்டணும், குழம்ப நல்லாயிட்டு கோலை கலரில் ஊற்றி சொதம்பலா அப்படி குடி. இந்த டைம்ல எம் குமரன், சன்னாப் மகாலட்சுமி, பிரகாஷ்ராஜ் சார் தான் ஞாபகத்துக்கு போறேன். ரெடி? அதை எடுக்கணும், இப்படி 3 விரல் காமிச்சு தீர்த்த மாதிரி ஊற்றி சோறு காணா பரட்டா வர வரைக்கும் வச்சுக்கிட்டு ஆயிப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த இலையில கொட்டிட்டு எடுத்துட்டு போயிருங்க. கரெக்டா இருக்கும். ரொம்ப நன்றி தருவா. அவரு தான் நமக்கு சப்ளை பண்ற நல்ல மனிதர். வேற காமிச்சிரு, எனக்கு புதுசாக ஒரு சப்ஸ்கிரைபர் இவர் தான் ஏற்றி விட்டாரு. நாங்கள் அந்த பக்கம் போனோன்னா அன்ஃபாலோ பண்ணிடுவாரு. அது 2வது விஷயம். 2 பேருமே அன்ஃபாலோ பண்ணிடுவாராம்.
என்ன ஃப்ரெண்டு அப்ப எனக்கா ரொம்ப நன்றி. 2 பேருக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் அதுக்கப்புறம் போடுற வீடியோ கண்டென்ட்லாம் பார்த்து அவங்களே அன்ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லையா. ரொம்ப நன்றி தங்கம், லவ் யூ. நான் விஜய் சேதுபதினா இருந்தா உனக்கு கட்டி பூச்சி முத்தம் கொடுத்துருவேன். சாப்பாடு எடுத்துட்டு வா, நல்ல பசங்க. மனுஷன் மாதிரி சாப்பிட்றா, இப்படிலாம் சாப்பிடாதரா சொல்லுவீங்க. வீடியோ கண்டென்ட்டுக்கு எங்களுக்கு ஒரு வழி தெரியல. சப்ப மேட்டர் சார். ஆண்டவா, எத்தனை ஆண்டுகள் நல்லா ஓகே. வந்துச்சு சோறு வந்துச்சு. சோறு குழம்பு ரசம் தயிர். நான் சொன்ன மாதிரி எருமை தயிர். எருமைக்கு எதுக்கு தயிர் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்க. இருந்தாலும் எருமை தயிரில் சாப்பிட போற அடுத்து வரட்டும். அதான் டேஸ்ட் பார்த்து சொல்ல. எருமை தயிர் வந்துருச்சு. ஒண்ணு போதும். அதான் நல்லா இதா இருக்கு. இல்ல இதே நல்லாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பையன் கோவம் தானே அடிக்கிறக்குள்ள. உப்பு அங்க இருக்கா? உப்பு கேட்டது ரொம்ப தப்பு. இங்கே இருக்கு. முடிச்சிருவோம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொடைக்கானல் வரைக்கும் வண்டி ஓட்டணும். இன்னும் 3.5 மணி நேரம். எப்படி ஓட்டுவேன்னு தெரியல. கண்ணு மூடிட்டு ஓட்டலாம். எருமை தயிருங்க பாத்தீங்களா, அப்படியே தகட்ட அப்படியே பாருங்க. ஆஹா, அப்படியே அவ்வளவுதான். அப்படி வச்சுட்டோம்னா அப்படி லைட்டா அப்படியே மலைச்சாரல் மாதிரி பரபர உப்பை போட்டு விட்டு அப்படி ஒரு பானை, இப்படி ஒரு பானை, மறுபடியும் இப்படி ஒரு பானை, அப்படி ஒரு பானை, அப்படியே நல்லா எங்க ஊர் மேட்டுப்பாளையம் அரோமா கடை போண்டா மாதிரி நல்லா பெருச்சா ஒரு உருட்டி அரே பாய் கியா பாத்தே. சூப்பரா இருக்குப்பா. இது காரமா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும். காரமா சாப்பிட்டு எல்லா பீஸ் எடுத்து இவன் தின்னுட்டு இருக்கானே அப்படின்னு கோவப்படுறாப்புல கேமராமேன். ஒரு மிளகா எடுத்து அழகா இதுல ஒரு மிளகா எடுத்து அழகா வச்சு மிளகா எடுத்து அழகா வச்சு உப்பா போட்டுப்போம். நான் நல்லா தான் சாப்பிடுவேன். ஏன்னா எங்களுக்கு வீடியோ கண்டென்ட் வேணும்ல. நல்லா சாப்பிட்டா இப்படி சாப்பிட்டேன் ஹெல்த் காய்ஸ் அப்படின்னா யாரும் வந்து பார்ப்பீங்க. வடிவேல் சாரு இப்படி சாப்பிட்டு தான் ஃபேமஸ் ஆனாரு. ராஜகன் சாரு இப்படி சாப்பிட்டு தான் ஃபேமஸ் ஆனாரு. ஆஸ்பத்திரி ரொட்டியில இப்படிதான் கடுசா இருக்கும் போல. எவ்வளவு சாதனை முடிக்கிறது. அடுப்போமா. இப்போ மறுபடியும் 2வது ரவுண்ட் இதெல்லாம் சாப்பிட்ட இப்ப இருக்கிறது காமிப்போம். போமா. ஃபர்ஸ்ட் குழம்பு. இந்த தயிர் முடிச்சிடறேன். அஜவன் திட்டுறான். ஓகே அடிப்பா. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து மறுபடியும் இப்படி சாத்தணும். அப்படி சாத்தி விட்டு மறுபடியும் அங்க வச்சு 3வது ரவுண்டு அடிப்புமா. அது யாரு ஒருத்தர் இருப்பாரு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. யாரு? சாப்பாட்ராமன் சாருக்கு சவால் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அவரை வர சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சூப்பர். நான் நிறைய சாப்பிட்டாச்சு. வயிறு நிறைஞ்சு வெளியே இது வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன்.
அந்தளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா பசியில் இருந்த காலையில் இருந்து நல்லா ஒரு ஃபுல் செம்ம கட்டிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கொடைக்கானல் போகலாம் வாங்க. அண்ட் வந்து இவங்கள வந்து பேச வச்சிருவோம், எப்படி ஃபுட்டு பற்றி சொல்கிறேன். பில்லு குத்தலாம். ஸோ இவ்வளோ அழகாக ருசியாக சமைச்சு கொடுத்த அந்த ஒரு நல்ல மனிதர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்டையர் எல்லாத்துக்குமே சாரதா செஃப்னு இருக்காரு. சார் உங்கள் நேம்? மிலன் பண்டாரி. ஓகே, நீங்கள் தான் எல்லாம் சமைக்கிறதா? ஆமாங்கண்ணா. என்டையர் இந்த நாட்டுக்கோழி, இந்த காட்டு உருவலாகட்டும், மாசாரி உருவலாகட்டும், ஆமாங்கண்ணா. எல்லாமே நீங்கள் தான் சமைக்கிறீங்க. சூப்பர். எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறீங்க? எத்தனை வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கீங்க? 5 வருஷங்க. 5 வருஷமா இருக்கீங்க. இங்க கோயம்புத்தூர் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமா ஃபீல்டு இருக்காரு. 5 வருஷம் கோயம்புத்தூர் ஆச்சு. தோட்டத்தோர்களுக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. ஆமாங்க, 5 வருஷம் ஆச்சு. அப்பா சூப்பர். இவரோட லைஃப்ல ரொம்ப லக்கி நம்பர் 5ன்னு நினைக்கிறேன். 5 வருஷமாங்கிறாரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி தொடர்ச்சியா எங்க நேயர்களுக்கும் நிறைய சூப்பரான உணவு கொடுக்கணும். ஓகே, நான் உங்க ஊரே சொன்னீங்க? நேபாளுங்க. நேபாள்லேருந்து கோபால் வந்திருக்காரு. எல்லாமே டாப்பால போகிறோம் நம்ம. ஓகே, தேங்க்யூ ஜி. ஒவ்வொருத்தர்கிட்டயா மொபைலை வாங்கி நான் பாலை ஒரு அடிச்சு ஏத்துறதுக்குள்ள நாக்கு தள்ளு. ஜாக்சன் இல்ல ஜங்ஷன். கொஞ்ச நாள் பேரை மாத்திரும். இல்ல வேற வைக்கிறோம். அது ரொம்ப கஷ்டப்படுறீங்களா டைப் பண்றதுலாம்? மீடியா ஜோக்கர்னு வைக்கலான் இருக்கும். உங்களுக்கு இவ்வளவு யார் தமிழ் சொல்லி கொடுத்தது? ஜங்ஷன் பிளஸ்ஸா இல்ல 000பா? ஆமா, இந்த வந்துருச்சுல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி விடு, மணி பட்டன் அமைக்கி விடு. உங்கப்பா நான் தான் இருப்பேன், பயங்கரமா இருக்கும் வீடியோலாம் இருக்கும். வேற யாருக்காது? உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் முக்கியம். ப்ரோ 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 யோ ஐயோ, லைட்டிங் போயிட்டு இருக்குது, வாங்க சீக்கிரம் ஏதாவது சொல்லிட்டு போவோம். அதான் நம்ம போய் மரியாதை பேசுவோம். ஃபைனலி கோவை தோட்டத்து வறுவல். ஸோ நல்லா குமுறியாச்சு. கோழிக்கறி சாப்பிட்டு கொடைக்கானல் நேர்னா கோலமாவு கேட்கலாம் மாதிரி ஒரு சூப்பரான பொண்ணு நமக்கு மணமகளாக வருவான்னு சொல்லி யாரும் சொல்ல, நான் தான் சொல்கிறேன். அதனால எல்லாம் சாப்பிடுங்க. சரி, அடுத்து கொடைக்கானலில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். பாய்.